திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடியாருடைய உணர்வும் எம்பெருமான் அண்ணாமலையாரோட கருணையும் எப்படி இருந்தது என்பதை பற்றி பார்ப்போங்க. அதாவது இந்த கருணையை பற்றி எந்த புராண கதையும் சொல்லலை, எந்த இதிகாசங்களும் சொல்லலை, எந்த புத்தகத்தையும் படிக்கலை. சில நாட்களுக்கு முன்பு நாம் உணர்ந்தது, நாம் கண்டது, நாம் தெரிந்து கொண்டது என்னங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோங்க. ஏன்னா அடியனுக்கு சுவாமி ஒரு பணி கொடுத்துருக்குறான்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். அரண்பணி யாசக குழு, அந்த குழு மூலியமாக ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நாம் போய் இறைவன் திரு பாடல்களை பாடி ₹1 காணிக்க கொடுங்க எம்பெருமானோட கோயில் திருப்பணிக்கு என்று கேட்டு வாங்கி நம்ம அதை திருவருள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ₹1 ஆகப்போவது எதுவுமே கிடையாது. ஆனால் ₹1 போடுறதுனால அவங்களுக்கு தவப்பயன் உண்டாகணுங்கிறதுக்காக சுவாமி எங்களை மாதிரி ஆட்களை அங்கே வேலைக்கு வச்சிருக்கிறார். அதுதாங்க உண்மை. இப்போ நம்ம அந்த இதுக்கு போக வேண்டாம். என்ன நடந்ததுன்னா, அடியனுக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நம்ம போகும்போதும் இறைவன் கருணை எல்லையில்லாத கருணை செய்வார், எல்லையில்லாத கருணை செய்வார். அந்த எல்லையில்லாத கருணையை நான் எப்போதும் வந்ததும் அடியனுக்கு சுவாமி ஒரு அம்மாவை திருவுருள் செஞ்சிருக்கார். சில மாதங்களாக, அது ரொம்ப நாள் கிடையாது, சில மாதங்களாக நான் வந்ததும் அவர்களிடம் இதை பற்றி, அம்மா இந்த மாதிரி நடந்ததம்மா, இப்படி இருந்தது, இப்படி செய்தது என்று அதை பற்றின ஒரு உணர்வுபூர்வமான பரிமாற்றங்கள் செய்து கொள்வோம். அப்போது அம்மா சொன்னார்கள், நீ இந்த எத்தனை அதிசயங்கள் சுவாமி செய்கின்றார், எத்தனை கருணை செய்கின்றார் அடியார்களுக்கு, இதையெல்லாம் என்னிடம் பகிர்வதை போல எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி சொன்னால் போகிறவங்களுக்கெல்லாம் இது புரியும் இல்லையா? நம்ம சும்மா போய் சாமி கும்பிடலை, நம் பெருமானை கும்பிட்டா அவர் எவ்வளவு செய்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மோடு இருக்கிறாரு என்பது மற்றவங்களுக்கும் தெரியலாமா, நீ ஏமா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னதுனால தான் அடியனுக்கு தோன்றியது. ஆம், அதுவும் சரிதானே. புராணங்கள் சொல்கிறதை படிக்கும் சில பேருக்கு என்ன இப்படிலாம் நடந்திருக்குமா, என்ன இது உண்மையா என்ன அப்படிங்கிற சந்தேகத்தோடையே தானே படிக்கும். நடந்துச்சு சொல்கிறாங்க, நடந்திருக்கணும், அதனால் படிப்போம், நமக்கும் நடக்கும் அப்படின்னு நினச்சி படிக்கும்போது இல்லை நடக்குது, இந்த நிமிஷமும் நடக்குது, இப்பவும் நேற்று நடந்தது, இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோங்க. மேலும் சுவாமி அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கார், நாளைக்கும் இருப்பார். அவர்கிட்ட எந்த மாற்றமும் இல்லைங்க. அப்போ யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் திருவருள் செஞ்சாரோ அப்படியெல்லாம் இப்பவும் திருவருள் செய்கிறார், எப்பவும் திருவருள் செய்வார். நம்ம இருப்போம், போயிடுவோம். அடுத்து எப்படி பரப்போம் தெரியாது. மாடா பரப்பமா, மரமா பரப்பமா, புழுவா பரப்பமா, பூச்சியா பரப்பமா, மனிதனா பரப்பமா, எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் இறைவன் அப்படி கிடையாது. அவர் அதே நிலைப்பாட்டில் இருந்து எல்லா உயிருக்கும் கருணை செய்து கொண்டே இருக்கின்றார். அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அதை புரியும் போது, அதை உணரும் போது நாங்கள் எப்படி உணர்ந்தோம், எப்படி இறைவன் கருணை செய்கின்றார் என்பதை உங்களுக்கெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணுறோங்க. எப்படின்னு சொன்னால், இந்த மாதம் சித்ரா பௌர்ணமி, எல்லோரும் சொன்னார்கள் லட்சக்கணக்கான 30 லட்சம் 35 லட்சம் மக்கள் வருவார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் எப்போதும் புறப்பாடு செய்கிற மாதிரியே நாங்கள் திருவருள் செஞ்சோம். அடியன் அப்போ சொல்லும்போது 1 மணிக்கு இங்கேருந்து கிளம்புவோம் சொல்லியிருந்தோம். ஆனால் கூட இருக்கிற அடியார் மக்கள் ஒரு அம்மா இல்லை 9 மணிக்கே இங்கேருந்து கிளம்பணும்னு சொன்னாங்க. 9 மணிக்கு கிளம்பணும்னு சொன்னவங்க வீட்டுக்கு வந்ததே 9:45 வந்தாங்க. அப்படி வரும்போது இங்கே இருந்தே சுவாமி என்ன பண்ணாருன்னா அவருடைய கருணையை செலுத்த ஆரம்பித்து விட்டார் என்பதுக்காகத்தான் இந்த இதை நான் அப்போ சொல்கிறேன். என்ன செஞ்சார்னா 9:45 போதே கிட்டத்தட்ட நாங்கள் இறங்கி போகங்களையும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகங்களையும் மணி 10 தாண்டிடும். சரியான வெயில். அங்கிருந்து விழுப்புரம் போக வேண்டும், விழுப்புரத்திலிருந்து அண்ணாமலையார் பஸ்ஸை பிடித்து அங்கே போக வேண்டும், அங்கேருந்து ஆட்டோ பிடித்து கோவிலுக்கு செல்ல வேண்டும், கோவில் போய் எங்களுக்கு எங்கே இடம் இருக்கிறதே தெரியாது, போய் இடத்தை தேட வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகள் கூட தான் திருவருள் செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். அப்போ உடனே சுவாமி முதல் முறையாக அந்த ஆரம்பிக்கிறார். அப்போவே கருணையை எங்கள் இல்லத்தில் இருந்தே ஆரம்பித்தார். எனது கணவர் உள்ளத்தில் புகுந்து எம்பெருமான் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் விழுப்புரம் வரை பஸ்ஸில் போக வேண்டாம், நான் காரில் எடுத்துக்கொண்டு செல்கிறேன் அப்படின்னு எங்களெல்லாம் காரில் ஏற்றி கொண்டு போய் விழுப்புரத்தில் கொண்டு போய் விட்டுட்டார். அது எவ்வளோ முதல் கருணை பாருங்கள், அது எவ்வளோ பெரிய கருணை. அப்போ அந்த விழுப்புரத்தில் அடியன் செருப்பெல்லாம் போடுறது இல்லைங்க சில மாதங்களாக. எம்பெருமானை நினைக்கும் பட்சத்தில் அந்த செருப்பு போட்டு செருப்பை தாண்டி தான் திருவருள் காலுக்கு போகணுங்கும் போது அந்த எம்பெருமானுடைய திருவருளுக்கும் என்னுடைய காலுக்கும் இடையில் ஏன் இந்த செருப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதால் அடியேன் இந்த செருப்பு போடுறதை நிறுத்தியாச்சுங்க.
எங்கள் வீட்டில் எல்லாம் திட்டவும் செய்கிறாங்க, இது செருப்பு போட மாட்டேக்கி. அந்த காலத்தில் நடந்தது வேறு, மண் வேறு, மும்மாரி பெய்தது, தார் கிடையாது, அது கிடையாது, நல்லா இருந்தது. ஆனால் இந்த காலங்கிறது வேறு, இதுக்கு தகுந்த மாதிரி போகணும், கட்டாயம் செருப்பு போடணுங்கிறது ஒரு கட்டாயத்தின் மீது இருக்கிறது. இருப்பினும் எனக்கு என்ன தோன்றுகிறது, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் ஒவ்வொரு அண்ணாமலையாரில் அடிக்கு ஒரு லிங்கம் இருக்கும் என்று சொல்வார்கள். அங்கு மட்டும் அடிக்கு ஒரு லிங்கம் இல்லை. அவனை சுமந்து கொண்டு போகின்ற நாம் நிற்கின்ற ஒவ்வொரு இடத்திலையும், நம் இல்லத்திலையும் சரி, தெருவிலையும் சரி, எங்கு பார்த்தாலும் எம்பெருமான் இருக்கின்றார் என்ற உணர்வு இருப்பதால் அந்த செருப்பு போட்டு நடக்கிறதுக்கு சிறிது அச்சமாக உள்ளது. தார் ரோடு இறக்கிட்டு போயிட்டாரு, அப்படி தீயா இருக்குதுங்க. அது வார்த்தைகள் சொல்லைகளை ஓம் நமச்சிவாய் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையர் அண்ணாமலையர் சொல்லிக்கிட்டு ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுட்டோம். அப்போது ஒரு பஸ் வந்தது. சரின்னு நானும் இன்னொரு அம்மாவை ஏறிட்டோம். இன்னொரு அம்மாவுக்காக காத்திருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், கால் ரொம்ப சூடு தாங்காதுமா, கீழே நிற்க முடியாது, நீங்கள் காத்திருந்து அவர்களை கூட்டுவாங்க, நாங்கள் போகிறோன்ட்டு போயாச்சு. அங்கேயே சுவாமி 2வது கருணை செஞ்சுட்டார். இருந்தது 4 பேர், 4 பேரில் இங்கே 2 பேர் அங்கே 2 பேர்னு பிரித்து விட்டுட்டார். நாங்கள் ராஜகோபுரத்துக்கு போயிட்டோம். அங்கேயும் கருணை என்னன்னு சொன்னால், எங்களை கொண்டு போய் இறக்கி விட்டது எங்கன்னா எந்த இடம்னு தெரியல. எப்பவும் இறக்குற இடத்துல இறக்காம ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விட்டார் பஸ்காரங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கோயிலுக்கு போகிறவங்க இறங்குமான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இருந்த சீட்டுக்கு பின் சீட்டில் ஒரு 4 பேர் பேசிக்கொண்டே வந்தார்கள். அவர்கள் பேசும்போது அவர்கள் பேச்சிலிருந்து அடியேன் தெரிந்து கொண்டது அவர்கள் மதுரை பக்கம் உள்ளவர்கள் என்பதை தெரிந்து கொண்டேன். அவர்கள் பேச்சில் இறைவன் கலந்திருந்தார், ஆன்மீகம் ததும்பியது. உடனே அடியேன் திரும்பி பார்த்து, ஐயா தாங்கள் எங்கள் திருவண்ணாமலை வருகிறீர்களா, எங்கிருந்து வருகிறீர்கள் என்று விசாரித்து, நாங்கள் இருவரும் எங்களுடைய ஆன்மீக பயணத்தை நானும் என் கூட வந்த அம்மா அவங்க எல்லாம் பேசிக்கொண்டே வந்தோம். அவர்களும் எங்களோடு பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்தார்கள். வந்து அம்மா தேநீர் அருந்தி விட்டு போகலாம் என்று எங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தார்கள். நாங்கள் திரு என்று முடித்தோம். எப்படி போவது, எங்கு போவது, இது எங்கு இறக்கி விட்டார் என்று தெரியவில்லையே. இங்கெல்லாம் ஆட்டோக்கார் வருவாங்களா மாட்டாங்களா, ஆட்டோவுக்கு கேட்டால் எவ்வளவு காசு கேட்பான்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குதுங்க. அந்த சாதாரண நேரமாக போகும்போது 50 கேட்பான், 100 கேட்பான், இன்றைக்கெல்லாம் 200 300 கேட்குற அளவுக்குள்ள இருக்குது. அப்போ திடீர்னு குடிச்சு முடிச்சுட்டு நிற்கும் போதே அவங்க வந்து ஆட்டோ ரெடி ஆச்சு, அம்மா வாங்க ஆட்டோவில் ஏறலாம். அடடா நாங்கள் காமராஜர் சிலைக்கு போகணுமே ஐயா, இல்லைம்மா வாங்கம்மா அப்படின்னு கூட்டு போயிட்டு ராஜகோபுரத்தில் இறக்கி விட்டுட்டு, எங்களுக்கு திருவருள் கருணை என்னென்னா அவர் சொன்னார், அம்மா நீங்கள் செய்கிற பணியெல்லாம் நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. இனி உங்களுக்கு இங்கு வேலை இல்லை, இதை முடித்தவுடன் உங்களுக்கு வேலை அங்கு அப்படின்னு சொன்னார் அந்த ஐயா. அங்கு எனக்கு புரியலை, என்னங்க ஐயா சொல்கிறீங்க? ஆமாங்கம்மா, இந்த பணி செய்கிறதுக்கு அத்தனை பேரும் வரமாட்டாங்க, அத்தனை பேருக்கு இந்த பணி கிடைக்காது. சாமி உங்களை நம்பி திருவருள் செஞ்சதுனால தான் உங்களுக்கு இந்த பணி கிடைத்தது. இனி நீங்கள் இறைவன்கிட்ட போய் மேலோகத்தில் போய் எம்பெருமானுக்காகத்தான் வேலை செய்ய போகிறீர்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. எனக்கு அந்த சோமசுந்தர கடவுளையே எனக்கு திருவருள் செஞ்ச மாதிரியான ஒரு உணர்வு. இது 2வது ஆச்சா. அதை மட்டும் போகாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 4 பேர் வந்திருந்தாங்க. 3 பேரும் ஆளுக்கு 100 ரூபாய் திருவருள் நம்ம யாசகம் கொடுத்தாங்க. அவங்களுடைய பையனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், என் பெருமான் அருளால் வேலை கிடைக்கணுமா, நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கம்மா சுவாமி கிட்டன்னு சொன்னாங்க. நான் இந்த நிகழ்வு மூலியமாகவே விண்ணப்பித்துக் கொள்கின்றேன். என் பெருமானே, என் இறைவா, திரு அண்ணாமலையாரே, அந்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து நீர் முழுமுதற் கடவுளாக கேட்டதை கொடுக்கும் தெய்வமாக உம்மை நிரூபிக்கும் பொருட்டு அந்த பிள்ளைக்கு வேலையை கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதை கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் பார்க்கவே இல்லை. அவங்க ஒரு பாதைக்கு போயிட்டாங்க, நாங்கள் ஒரு பாதைக்கு வந்துட்டோம். வந்தால் வெயில் மண்டையை பொழக்குது, நிற்க இடம் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியலை. சுற்றி வாரம் வந்தப்போ அந்த உண்ணாமலையார் அம்மையார்கிட்ட கொஞ்சமாக ஒரு அம்மா எலுமிச்சம்பழம்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பேர் உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் இடம் இருந்ததுங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்தோம். அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு பையெல்லாம் வச்சுட்டு அப்போ கூட வந்து அடியாரம்மா சொன்னாங்க, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது நான் வாங்கிட்டு வரேம்மா, நேரம் நாங்கள் ஏற்கனவே உணவு எடுத்துகிட்டு போகாததுனால சீக்கிரமாக போகணும், உணவு எடுத்துகிட்டு போகணும். அவங்க கிளம்பிட்டாங்க. சரி சும்மா ஏன் உட்காந்துருப்பாமைன்னு சொல்லி அங்கே ஒரு துண்டை விரித்து தாளத்தை தட்டி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லி என் பெருமானை நினைத்து அடித்து கொண்டிருக்கும் போது கருணை 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 செஞ்சார் ஐயா. அப்படி ஒரு கருணை செஞ்சார். எப்போதும் எங்களுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் இப்படித்தான் திருவருள் செய்த சுவாமி அங்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபாய், ஒரு அம்மா 200 ரூபாய் போட்டாங்க. ஒரே தாளா வந்து விழுது. எங்களால் சில்லறையெல்லாம் தூக்கிட்டே வர முடியாதுங்க. நீங்கள் சில்லறையெல்லாம் தூக்கி பாருங்கள் தெரியும். ஒரு 2000 ரூபா 3000 ரூபாய் வந்து சில்லறையாக இருந்துச்சுன்னா அதை இடுப்பை தூக்கி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வருவோம்.
அந்த சில்லறையை மாற்றுறது அதுக்கு மேலே பெரிய கஷ்டம். அப்போ ரூபாய் நோட்டுகளாக வருது. நீ எம்பெருமான் என்ன திருவருள் செய்கிறாரே எம்பெருமான். அப்பவும் அந்த 2 அம்மா அங்கேயும் சொன்னாங்க, என்னோட பிள்ளைங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் என் பொண்ணு சந்தோஷமாக வாழலாமா, இந்த அண்ணாமலையார்கிட்ட நீங்கள் விண்ணப்பம் செய்யுங்கம்மா, என் பொருட்டு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அது சந்தோஷமாக இருக்க திருவருள் செய்யுங்கம்மான்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லலை, என் பெருமான்கிட்ட சொன்னாங்கன்னு அங்கே விண்ணப்பம் செஞ்சோம். இப்போதும் அதை சொல்லிக்கொள்கின்றோம். அந்த அம்மா பேர் அடியே மறந்தாலும் இறைவனுக்கு ஞாபகம் இருக்கும். அவர்கள் போட்ட காணிக்கை எம்பெருமான் நீ அதுக்கு திருவருள் செய்யவே ஆக வேண்டும். அந்த 1 ரூபாய் போட்டாங்கன்னா அவங்களுக்கு திருவருள் செஞ்சே ஆக வேண்டும். அண்ணாமலையார் செய்வார், அந்த நம்பிக்கை இருக்கின்றது. அந்த அவர்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும். அடுத்து நாங்கள் பௌர்ணமிக்கு போகும்போது என்னை பார்க்கும்போது சொல்ல வேண்டும், அம்மா நாங்கள் சொன்னோம் என்று என் பிள்ளை நன்றாக இருக்கிறது என்று சொல்வது எனக்காக அல்ல, என் பெருமையை சொல்வது. அந்த நிகழ்வு முடிந்தது. ஒரு அரை மணி நேரம். ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, வாங்கிட்டு வந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா அம்மா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பாடு அவ்வளோ காசை வாங்கிட்டு ஒரு நல்ல சாப்பாடாகவே அவங்க கொடுக்கல, பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று அது இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு குருக்கள் வந்தார். ஏம்மா ஒரு இடம் கிடச்சிச்சின்னா உடனே துண்டை விரிச்சிருவீங்களோ, கிளம்புமா, எடுமான்னு அவர் பாணியில் என்னென்னலாமோ பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுகின்றார். அப்போதும் அடியாரம்மா என்ன பண்ணாங்கன்னா, நான் சாப்பிடலை, ஐயோ இந்த பொண்ணு சாப்பிடாமல் இருக்குது, இதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமேங்கிறதுக்காக அவங்க மீண்டும் கடைக்கு போயிட்டாங்க. கடைக்கு போய் ஏதோ உணவு வாங்குறதுக்காக போயிட்டாங்க. அதை எடுத்து வைப்பதே எனக்கு சிரமமாக இருந்தது. அத்தனை கஷ்டப்பட்டு எடுத்து வைத்து ஒரு வழியாக நிற்கிறோம். எங்களுக்கு தெரியவில்லை எப்படி என்ன செய்வதென்று. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் அங்கேயே நின்று யாசகத்தை கேட்டு வாங்கி கொண்டு மறுபடியும் அந்த சந்து வழியாக போனோம். எல்லோருக்கும் தெரியும், கிரிவல பாதைன்னு அப்பாவை பார்த்துட்டு கோபுர தரிசனம் பார்த்துட்டு நம்ம உள்ளேருந்து வெளியில் வந்தீங்கன்னா அங்கே எழுதி போட்டிருப்பாங்க கிரிவல பாதைன்னு. அதாவது ப்ளூ கலர் தேருக்கு உள்ளே இப்படி இப்போ ஒரு பாதை மாதிரி போகும் பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டோம். நாங்கள் உள்ளே போனதும் அந்த இடம் துப்புரவுன்னெலாம் சொல்ல முடியாது, சுமாரான இடம் இருந்தது. சரி, இன்றைய பொழுது சுவாமி இங்கே கழிக்க சொல்லியிருந்தேன். எங்களை பார்த்த உடனே கோபுரம் அத்தனை அற்புதம் பாருங்க, அப்படியே கோபுரம் முழுவதும் தெரிகிறது. அதை பார்க்க ஐயோ கோபுரத்தை அண்ணாமலையாரை நினைத்தாலே முத்தின்னு சொல்லுவாங்களே, நம்மளை கோபுரத்தை விடிய விடிய பார்க்க வச்சிருக்கானே இந்த இறைவன், எத்தனை அற்புதம். அது மட்டும்தாங்க மனசில் இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருந்தோம். அங்கே உட்காந்து கேட்ட அளவுக்கு கேட்டோம். 35 லட்சம் மக்கள் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பாதி பேர் போட்டாலும் ஒரு 15 லட்சத்தை போட்டாலும், ஒரு ரூபா போட்டாலும் 15 லட்சம் செய்யணும். ஆனால் நாங்கள் எப்பவும் வாங்குறதுலேருந்து ரொம்ப 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 கஷ்டமான இதில் தான் போச்சு. 1 ரூபா கூட போட அத்தனை பேருக்கு மனசு வரல. அது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் ஒரு பையன், ஒரு 32 வயது பையன் மாதிரி அந்த போகும்போது அடியே நான் முகத்தை கவனிக்கவில்லை, 1 ரூபாய் போட்டு திருநீரிட்டு கொண்டு போய் விட்டான். ஒரு 3 மணி நேரம் கழித்து மீண்டும் எங்கள் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் அமர்ந்தான். நான் பார்த்தேன், சரி ஏதோ பிள்ளை உட்கார்ந்துருக்கிறது, இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு விட்டேன். ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தவன், அம்மா எனக்கு 32 வயது ஆகிறது, நான் சேலத்தின் பக்கத்தில் இருந்து வருகின்றேன், எனக்கு திருமணம் ஆகவில்லை, நான் வீட்டுக்கு ஒரு பிள்ளை, எனக்கு ஏன் அம்மா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை சுவாமி கொடுக்கின்றார், எனக்கு சொத்து பத்து இருக்கிறது, வேலை பார்க்கிறேன், எல்லாம் இருந்தும் பெண் கேட்டால் பெண் கிடைக்கவில்லையே என்று அந்த பிள்ளை வருத்தப்பட்டுச்சு. அப்படி வருத்தப்படும் போது, இதோ அண்ணாமலையார்கிட்ட நீ என்கிட்ட கேட்கல, அண்ணாமலையார்கிட்ட கேட்டுட்ட, அவர் அடுத்து வரும்போது உனக்கு திருவருள் செய்வார், சடையா எனுமால் அந்த பதிகத்தை பாடு என்று பாட சொல்லும்போது அவர் பாடிக்கொண்டிருந்தார். அங்கே அவருக்கு விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தோம். அப்போது செய்து கொண்டிருக்கும் போதே சிறிது நேரத்தில் இரவு வந்துவிட்டது. அந்த அம்மா அப்போ சொல்லுவாங்க, இரவு நேரத்துக்கு சாப்பாடு வேணும் இல்லாமல் நம்ம போய் ஒரு இட்லி ஏதாவது இருந்தால் வாங்கிட்டு வரேன்னு அம்மா வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, வெளியில் போனால் திரும்பலாம் வர முடியாதுமா, நசுங்கிடுவோம், வாய்ப்பே கிடையாது. ஒரு அரை டம்ளர் தண்ணி தான், அரை பாட்டில் தண்ணி தான் இருந்தது. இந்த தண்ணி கூட நம்ம வாங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம், இதை வச்சு தான் சமாளிக்கணும். சுவாமி கருணை, இன்னைக்கு இந்த அரை பாட்டில் தண்ணியோட நம்மளுடைய திருவருள்னு சொல்லி உட்கார்ந்தாச்சு. இந்த புள்ள பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா. புள்ள சொன்னான், அம்மா பொறுமையாக இருங்க, நான் எப்படியாவது போய் இட்லி வாங்கிட்டு வரேன். அப்போ நான் சொன்னேன், கூட்டத்தில் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லைப்பா, உனக்கும் கஷ்டம்ப்பா, வேணாப்பா. இல்லைம்மா, நான் எப்படியாவது போய் உங்களுக்கு ஆளுக்கு 2 இட்லி வாங்கிட்டு வரமான்னு பிள்ளை எழுந்து போயிடுச்சு. இப்போ போனதுக்கப்புறம் நாங்கள் ஏதோ கீழே குனிஞ்சு பேசிக்கிட்டோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு குரல், அம்மா இட்லி சாப்பிட்றீங்களா? அங்கே மாயம் செய்கிறார், அண்ணாமலையார் மாயம் செய்கிறாருங்க. அவர் மாயத்துக்கு அவரை நம்பி அவருக்கு வேலைக்கு போயிட்டோம்னா அவர் தண்ணி கொடுப்பாரு, சோறு கொடுப்பாரு, இருக்க இடம் கொடுப்பாரு, பாத்ரூம் போக இடம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாருங்க.
அதை அனுபவத்தில் சொல்கிறேங்க. நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், மாதம் 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 அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். நிமிர்ந்து பார்த்தா ஒரு குட்டிச்சாக்கு நிறைய இட்லி, சுட சுட சட்னி சாம்பார். ஒரு அம்மா கணவன் மனைவியாக வந்து நிற்காங்க. சிவசிவா எம்பெருமானே என்னையா அம்மா இட்லி சாப்பிடுங்கம்மா, ஐயா கொடுங்க வாங்கணும். அப்போ சந்தோஷப்படுறதை விட அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் சொன்னேன், ஐயா ஒரு பிள்ளையும் இங்கே இருந்தார், அவருக்கும் கொடுங்கம்மா. அந்த எங்களுக்காக இட்லி வாங்க போனார் பாருங்க, அந்த பிள்ளைக்கும் சேர்த்து இட்லி வாங்கி வச்சுருந்தோம். வச்சுட்டு அப்போ நான் கோபுரத்தை பார்த்து சொல்கிறேன், அண்ணாமலையாரே, என் பெருமானே, என் ஈசனே, வயிறு பசியோடு நம்ம பிள்ளைங்க இருக்குதே, போய் அலைஞ்சு பிறகு வாங்க முடியலன்னு சொல்லவும் நேராக வந்து நீ கொடுத்துட்டியா சாமி, நீ நேராக வந்து கொடுத்தியா சாமி, எம்பெருமானே அப்படின்னு கேட்கும்போது ஒரு அம்மா போகிறவங்க திரும்பி நின்று இதை பார்த்துக்கிட்டே நின்றவங்க நேராக என்கிட்ட வந்தாங்க. அம்மா நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலம்மா, நான் கோபுர தரிசனத்தை பார்த்து சுவாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேம்மா, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது எனக்கு புரிஞ்சுதுமா, அதை பார்க்கவும் நான் சாமியை உள்ளே பார்க்கணும்னு நினச்சேன், சாமி அங்கே இல்லை இங்கே இருக்குன்னு நான் இங்கே வந்துட்டோம்மான்னு சொல்லி அந்த இடம், அந்த பையன் உட்காந்துருந்தாப்பாங்க, அதில் கொஞ்சம் இடம் இருந்ததில் அந்த அம்மா குத்த வச்சு அப்படி உட்காந்தாங்க. அவங்க கருவூர்லேருந்து வர்றாங்க, அவங்க பேர் பாப்பாத்தி. அங்கே சொல்லும் போது தான் தெரிஞ்சுது கருவூர். அந்த அம்மா நீண்ட நேரம் உட்கார்ந்துருந்தாங்க. கிரிவலம் போகுவதற்காக வந்தம்மா, நான் அடியேன் மாதம் மாதம் வருவேன், ஆனால் என்னால் நடக்க கூட்டம் நெரிசலாக இருக்கிறதுனால என்னால் நடக்க முடியலை, அதனால் எங்கேயுமே இடம் இல்லை, நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் இடம் காலியாக இருந்தது, உங்களுக்கு மட்டும்தான் காத்தோட்டமான இடமாக கண்டது உங்ககிட்ட மட்டும்தான் அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ என்னத்தை நான் சொல்கிறது, சுவாமியை கருணையை நம்ம பிள்ளைங்க எங்கேயாவது நசிங்கிடக்கூடாது, கூட்டத்தில் இது பண்ணிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு இடம் பார்த்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து திருவருள் எப்படி செஞ்சார். அப்போ தண்ணி அரை பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லும்போது நாங்கள் உட்கார்ந்துருந்த இடத்து பக்கத்தில் ஒரு வீடு மாதிரி இருந்தது. அது என்னென்னு கேட்கும்போது ஒரு தாத்தா வந்து உட்கார்ந்தாரு, இது மெஸ்ஸுமா, கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு சாப்பாடு செய்து கொடுக்குற இடம், நீங்கள் விலைக்கு கொடுப்பீங்க, ஐயோ யாருக்கும் கொடுக்க மாட்டோமா, வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் சொன்னார். சரின்னு விட்டாச்சு. அப்போ அவர் பக்கத்தில் ஒருத்தர் திடீர்னு வந்து உட்காரும்போது கேட்டார், அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாரு, ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டுங்களா. அவர் சூப்பர்வைசர் போல், இவர் ஒர்க்கர். அப்போ அவர் சொன்னார், எதுக்கு, இல்லை நானாக கொண்டு போய் கொடுக்கல, நான் உங்ககிட்ட பர்மிஷன் தான் கேட்குறேன். சரி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் எங்ககிட்ட வந்து, அம்மா அந்த பாட்டில் கொடுங்க, உங்களுக்கு நான் தண்ணி கொண்டு வரேன். யாருங்க அவர், யார் அவர், எங்களுக்காக அவருக்கு மேலதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு பாட்டில் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து கருணை செஞ்ச அவர் எம் பிரான், என் தேவபிரான். அவர் தண்ணி கொடுத்தாரு, இட்லி கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்து. ஐயோ ஏன் கேட்கீங்க, அத்தனை அன்புங்க. அந்த தம்பியும் நாங்கள் இட்லியை சாப்பிடல, நமக்காக புள்ள வாங்க போயிருக்கேன், அதுக்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ, ஒவ்வொரு இட்லியும் 20 ரூபாய் 25 ரூபாய் சொல்கிறாங்களே, பிள்ளைகிட்ட இருக்குதோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவனும் வந்ததும் என்னம்மா இட்லி வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி கொடுத்தாங்கப்பா, உனக்கும் சேர்த்து வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் இந்த இட்லியை நாங்கள் சாப்பிடலப்பா, நீ அன்பொழுக இந்த அடியாருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்ச உன் மனசுக்கு நீ கொடுத்த இட்லியை நாங்கள் சாப்பிட்றோப்பான்னு சொல்லி அந்த புள்ள வாங்கிட்டு வந்த இட்லியை நாங்கள் சாப்பிட்டுட்டு அவன் அந்த இட்லியை சாப்பிட சொல்லி அவனுடைய நண்பர் வராருன்னு சொல்லியிருந்தார். அந்த நண்பருக்காக ஒரு பொட்டின இட்லி எடுத்து வச்சேன். அப்போ சுவாமி என்ன பாருங்க, அடியாருக்காக இட்லி வாங்கணும் நினைப்போட புள்ள போனதும் அந்த பிள்ளைக்கும் சாப்பாடு கொடுத்து அந்த பிள்ளையோட நண்பனுக்கும் சாப்பாடு கொடுத்தார். அவருடைய கருணையை என்ன சொல்றது. இது மட்டுமல்லாது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அந்த கரூர் அம்மா அங்கே உட்காந்துருக்கவங்க சொல்லுவாங்க, அம்மா நான் உங்களுக்கு டீயாவது வாங்கி கொடுத்தாதான் எனக்கு திருப்தியாக இருக்கும்மா, நான் டீயாவது வாங்கி கொடுக்கம்மா. அப்போ சரிங்கம்மா வாங்கி கொடுங்க. திருவருள் ஆசைப்பட்டாங்க, திருவருள் அப்படின்னு சொல்லவும் இந்த புள்ள வாங்க போயிட்டு அங்கே பார்சல் தரமாட்டாங்கன்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம், ஐயோ ஒரு டீயாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேனே, என்னால் முடியலையேம்மா அப்படின்னு. அதாவது ஒன்றுக்கும் சுவாமி செய்கிறாருங்கிறதுக்காக தான் இந்த கதையெல்லாம் நான் சொல்கிறேன். அப்புறம் அந்த அம்மா நான் போயிட்டு வரமான்னு போயிட்டாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரமாச்சு. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு சில்லறைகள் அதிகமாக வரல, சில நோட்டுகளாக வந்தது, இன்று நமக்கு கனம் கிடையாது, மிகவும் லேசாக இருக்கிறது, நம்ம சீக்கிரமாகவே கிளம்புவோம், கிளம்புனா தான் ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் கிளம்புனோம்னா தான் நம்ம வீடு போய் சேர முடியும், நம்ம கிளம்புவோம்னு சொல்லி நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்போ ஒரு ஃபோன், திருத்தணியிலேருந்து ஒரு அம்மா வர்றாங்க, லதா அம்மான்னு. அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி யாசக பணியில் இருக்கும்போது அவங்க கிரிவலம் மாதந்தோறும் போகிறவங்க எங்களை பார்த்து பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு நாங்கள் உண்மை அடியாரா பொய்யடியாரா என்று எங்களை ஆராய்ந்து பார்க்கறதுக்கே சில மாதங்கள் ஆகிடுச்சு. அதெல்லாம் தடித்து நாங்கள் சரிதான்னு அவங்களுக்கு தெரிய பட்சத்தில் அந்த அம்மா வறுமையில் உள்ளவங்க தான், அவங்க பெரிய பணக்காரங்கள்லாம் கிடையாது, வறுமையில் உள்ளவங்க தான். ஒரு கடை, அதாவது அது என்னது அது
ஈவினிங்கில் போடுவோம் இல்லையா, இங்கே வடை சோமாஸ் அந்த மாதிரி கடை போட்டு விற்கிறவங்க, சமோசா போட்டு விற்கிறவங்க, அந்த சமோசா கடையில் சுவாமிக்காக 1 ரூபா 2 ரூபான்னு காணிக்கை செலுத்தி அந்த காணிக்கையை வந்து எம்பெருமானுக்காக கொடுக்குற பெரிய புண்ணியத்தை அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃபோன் பண்ணி, அம்மா போயிடாதீங்க, நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் 1 மணி நேரத்தில் வந்துடுவோம். அப்போ என்னத்தை சொல்ல, சரி காத்திருப்போம், சுவாமி இருக்க சொல்கிறார் அப்படின்னு காத்திருந்து ஒரு வழியாக அந்த அம்மா எங்களை கண்டுபிடிச்சி அப்போ நான் சொன்னேன்னா வெயிட்டே இல்லாமல் சாமி அவர் நினைக்கார் உன் வேலையே அது தூக்குறது தான், அது எப்படி உன்னை வெயிட் இல்லாமல் அனுப்புவேன்னான்னு அவங்க சில்லறையாக கொட்டினாங்க பாருங்கள், தூக்கவே முடியலை. கூட்டத்துக்குள்ளே தூக்க மாட்டாமல் தான் தூக்கிட்டு வந்தோம். அப்போ அவங்களுடைய பொண்ணு அந்த பெண்ணுக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. அதுக்கு வாழ்க்கை முறை சரியில்லை, கணவனை பிரிந்து இருக்கிறது. என் பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நிம்மதி கிடைக்கணுமா, தொழில் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அது ஒரு வேண்டுகோள். அவங்க சின்ன மருமகளுக்கு குழந்தை வேண்டும், குழந்தை வரத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க. வேணாம் அண்ணாமலையாரை பார்க்க வருவோம் நடக்கும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கு வேணும். இன்னொரு பெண்மணி அவங்களோட வந்திருந்தாங்க. அவங்க தம்பிக்கு கல்யாணம் முடியணும், அவங்க தம்பிக்காக பொண்ணும் பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அது ஏதோ தட்டிக்கிட்டே போகுது அம்மா, இதை எப்படியாவது சுவாமி கிட்ட சொல்லி நிறைவேற்றி கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இங்கேயே ஒரு 3 விண்ணப்பத்தை சுவாமி செஞ்சுட்டேன். அந்த 3 விண்ணப்பமும் நடந்தே ஆகணும். அப்போ இந்த விண்ணப்பத்தெல்லாம் திருவருள் செஞ்சுக்கிட்டு நாங்கள் எப்படியோ இடிச்சு பிடிச்சி அந்த கூட்டத்தை விட்டு தாண்டி ஆட்டோ பிடிக்க வந்தால் ஒரு ஆட்டோ கூட இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் பெங்களூர் போகுது, சென்னை போகுது, அங்கே போகுதுங்கிறது. எங்களுக்கு விழுப்புரம் ஆட்டோ எங்கே இருக்குன்றது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்துட்டோம். எங்களுக்கு எந்த ஆட்டோவை பிடிக்கணும், எங்கே போகணும், என்ன செய்யணும்னு தெரியல. அடுத்த ராத்திரியில் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையம்மா, விழுப்புரத்துக்கான ஆட்டோவே இல்லைன்னு சொல்கிறாங்களே, எப்படி போகிறதுன்னு சொல்லும்போது எங்களை தாண்டி ஒரு பையன் மாதிரி தான், ஒரு 25-26 வயது இருக்கும். அப்படி தான் பார்ப்பதற்கு மதிப்புள்ள பையனாக இருந்தால், என்னம்மா எங்கே போகிறீங்க, நாங்கள் விழுப்புரம் போகணும்ப்பா, எந்த ஆட்டோவும் போகலைன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்படியா, எங்கள் கூட ஒரு பையன் வந்திருக்கான், அவன் கரூர் போகணும், நீங்கள் கரூர் போய் அங்கேருந்து கூட பாண்டிச்சேரி போயிருக்கோங்க. நீங்கள் யாருப்பா? நான் சிதம்பரத்துலேருந்து வரேம்மா, நான் சிதம்பரக்காரன், என்னோட மாணவர்கள் ஒரு 6 பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன், அதனால் நீங்கள் வாங்க என் பின்னாடி. இப்படி தான் சொன்னார். அது மட்டும் அல்லாது நாங்கள் வச்சுருந்த பேனரை கொண்டாங்கன்னு வாங்கி இந்த வச்சுக்கோப்பான்னு வாங்கி தோல் மேலே பேனரை வச்சுக்கிட்டு எங்களை பின்னாடி நாங்கள் அவர் பின்னாடியே போனோம். ஆட்டோவில் ஏற்றினார். அவங்க போகிற இடத்துல இறங்கிட்டு சரி அவங்க கூடயே சேர்ந்து திருவருள், இது சிதம்பரநாதன் நடராஜ பெருமான் வந்திருக்கிறார், என்ன ஒரு தடுத்தாட்கொண்ட நேரம் பாருங்கள். இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம். அங்கேயும் திருவருள் செஞ்சு இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோக்காரர் கேட்குறாரு, நாங்கள் பேசிக்கிட்டு வந்ததை கேட்டு ஆட்டோக்காரர் கேட்டார், என்னம்மா நீங்கள் எங்கே தானே போகணும்? ஐயா நாங்கள் விழுப்புரம் போகணும், விழுப்புரம் பஸ் ஏறுறதுக்கான பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அப்படியா, சரி 2 பேர் மட்டும் மேலே ஏறுங்கம்மா. என்ன ஒரு கருணை. அந்த நிமிஷத்தில் அண்ணாமலையார் ஆட்டோக்காரருடைய மனதிற்குள் புகுந்து எங்களை மட்டும் ஏற்றிக்கிட்டு கொண்டு போய் சரியாக எங்கே விழுப்புரம் பஸ் ஏறணுமோ அங்கே எங்களை இறக்கி விட்டு இந்த இடத்துல போய் நின்னுங்கம்மா, எப்படி போகணும் என்னன்னு எல்லா விவரமும் சொல்லி எங்களை அனுப்பி வைத்தார். அது எவ்வளோ பெரிய கருணை, அது ஒரு கருணை. அப்புறம் நாங்கள் அங்கே 4 மணிலேருந்து நிற்கோம்மா, 4 மணிலேருந்து நிற்கோம். மணி 6-7 ஆச்சு. ஒரு டீ குடிக்க இடம் இல்லை, ஒரு தண்ணி எங்ககிட்ட தண்ணி கிடையாது, தண்ணி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு, ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா ஒரு 2ஆம் தடவை போய் ஒரு பன்னு வாங்கிட்டு வந்தாங்க, அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று உள்ளே வச்சுருந்தேன். அந்த பன்னு பசிக்கு அப்போ தான் தெரிஞ்சு. ஆனால் அந்த பன்னை சாப்பிட்டா நமக்கு ஏதோ ஸ்வீட் பன்னு சொன்னாங்க, அதை சாப்பிட்டா தண்ணி கண்டிப்பாக வேணும். அப்பவும் பக்கத்தில் ஒரு கடை இருந்தது, அங்கே போய் கேட்டால் 10 ரூபா பாட்டில் 20 ரூபா சொன்னாங்க. திருவருள் அதை வாங்கி ஆளுக்கு பாதி பண்ணை சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அப்படி உட்காந்துருக்கும் போது மணி 10 ஆயிடுச்சு. அப்பவும் எங்களால் ஏற முடியலை. கூட்டம் பஸ் வருது, வர ஏறி போகிறாங்க, எங்களால் முடியலை. மணி கிட்டத்தட்ட 10 ஆகுது. பசி மயக்கம் உடல் சோர்வும் எல்லாம் சோர்ந்து இப்போ உட்காந்துருக்கோம். அப்போ ஒரு பையன் வந்து சேரில் உட்காந்துருந்தான் பக்கத்தில் ஒரு ஒர்க் ஷாப்பில். அப்போ அவங்க என்ன சாப்பிட்டீங்களாம்மா? இல்லைங்கப்பா, இங்கே எங்கே கடை ஒன்றும் இல்லையே, சாப்பிடுறதுக்கு இல்லைங்கம்மா, இதே இப்படி நேராக 10 நிமிஷம் நடங்க ஒரு கடை வரும் அப்படின்னு சொல்லி திருவருள். அப்புறம் சரி வாங்க போய் எதையா சாப்பிட்டு வரலான்னு போனால் நாங்கள் போகவுமே அங்கே ஒன்றுமே இல்லை. வந்தவங்களை பூரா எல்லாம் தீர்ந்து போச்சுங்கம்மா, சாம்பார் சட்னிலாம் தீர்ந்து போச்சு, இட்லியே இப்போ தான் ஊற்றுறோம், இல்லை போங்கன்னு எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கும் அதுதானே கருணை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இது பண்ணும்போது உள்ளேருந்து ஒரு பையன் வந்தான். பையன்னா
ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க பையன். அவன் வந்து சாமி நின்னுங்க உட்காருங்க சாமி உட்காருங்க, இந்த இட்லி ஊற்றுறாங்க வேகட்டும், கொஞ்சம் சாம்பார் இருக்குது, கார சட்னி காலி ஆயிடுச்சு, இது மட்டும்தான் இருக்கு சாமி, பசி ஆத்துறதுக்கு ஏதாவது கொடுத்தா போதும் சாமி, அப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார சொல்ல மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒரே ஒரு ஃபேன் தான் ஓடுச்சு, காலியாகவும் ஃபேனுக்கு அடியில் போய் உட்காருங்க சாமி. உட்கார்ந்தோம். சுட சுட இட்லி அவங்களுக்கு 2, எனக்கு 2, அவங்களுக்கு ஒரு 3 இட்லியும் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாத அவர் காட்டுறாரு, இங்கே பாருங்கள் நானும் சூளம் குத்திருக்கேன், எனக்கு சாமியை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எல்லாம் இப்படி தான் இருப்பீங்களா, பார்த்தாலே சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அங்கேயும் சிவபெருமான் தான் அந்த இட்லியை கொடுத்தாரு. சிவபெருமான் இல்லைன்னா போமான்னு விரட்டி விட்டுருப்பாங்க. இட்லியை சாப்பிட்டு வந்துட்டு பார்த்தா அப்பவுமே எங்களால் ஏற முடியலை. பார்த்தோம் ஒரு இடத்துல நல்லா சாணம் தெளித்து கொஞ்சம் சில்லுன்னு கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் பேசாமல் சாஞ்சி படுத்திருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட 1 மணிக்கு மேலே எங்களை பார்த்து இரக்கம் கொண்ட ஒரு போலீஸ்காரர், அப்புறம் பேருந்து ஆய்வாளர்னு ஒரு இது போட்டிருந்தாரு, அவர் 2 பேரும் எங்கள் மேலே இறக்கப்பட்டு காலையில் 4 மணிலேருந்து இருக்கீங்களேம்மா, என்னம்மா இப்படி பொறுமையாக இருங்க பார்க்கலாம், பார்த்தவங்கள நான் ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வண்டி உள்ளே போனதுக்கப்புறம் தான் டோரை திறந்து எல்லாம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க. திருவருள் கருணையினால் அந்த டேர்னிங்கில் போகும்போதே நிறுத்தி அந்த ஓப்பன் பண்ண சொல்லி எங்களை போக வச்சு திருவருள் செஞ்சார். அங்கே வந்ததும் அண்ணாமலையார் தான். அண்ணாமலையார் இல்லைன்னா நாங்கள் வீடு வந்து சேர்ந்துருக்கவே மாட்டோம். அங்கேருந்து வந்து விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரத்தில் தான் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து விழுப்புரத்தில் தானே கொட்டுதாங்க, அங்கேயும் கூட்டம். அந்த கூட்டத்திலையும் சமாளித்து அங்கேயும் கருணை செஞ்சு ஒரு வழியாக வீடு கொண்டு வந்து அவர் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு தான் நாங்கள் வீடு வந்து சேர்ந்தோம் பார்த்துக்கோங்க. அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அண்ணாமலையார் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வீடு வந்து சேர்ந்துருக்கவே மாட்டோங்க. எத்தனை அற்புதங்கள் செய்கிறார், ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதம் செய்கிறார். அவருக்கு பணி செய்கிறோம், உள்ளன்போடு நான் பணி செய்கிறோம்னு சொல்லி போயிட்டாலே போதுங்க, மற்ற எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்துக்கிடுவாருங்க. தண்ணியா சோறா இருக்கவா போவையா வரையா நிற்கவா எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம் செஞ்சுருக்கேங்க. நாங்கள் ஆரம்ப காலத்தில் நிறைய அடியார் இருந்தோம். ஒவ்வொரு காரியத்தின் காரணமாகவும் அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. இப்போ 4 பேர் இருக்கோம். அந்த 4 பேர்லேயும் ஒரு அம்மா ஊருக்கு போகிறாங்க, இன்னொரு அம்மா பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது எங்களுடைய அந்த எண்ணிக்கை கம்மியானதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சுவாமி நீ நல்ல அடியாரை மெய் அடியாரை எங்களுக்கு திருவருள் செய் சாமி, இந்த பணிக்கு நிறைய அடியாரை கொடு சுவாமின்னு நான் கேட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற யாராவது இந்த பணி பிடிச்சி இந்த பணியில் நான் உண்மையாக நேர்மையாக என் பெருமானுக்காக, என் ஈசனுக்காக, என் அப்பனுக்காக, என் முக்கன் முதல்வனுக்காக, என் அண்ணாமலையாருக்காக நான் நின்று செலுத்துவோங்க அம்மா. எந்த ஊர்க்காரங்களா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, அண்ணாமலையாருக்கு வாங்க, நம்ம பௌர்ணமியில் சந்திச்சுக்கலாம். நம்ம நின்று யாசகங்கிற ஒரு இந்த பணியை சிறப்பாக செய்வோங்க. சுவாமி கருணையினால நான் கேட்குறேன், என் பெருமான் கருணையினால. என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் வரணும்னு கிடையாது. இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு பார்க்குற எல்லாரும் கருணை செய்யுங்க. உங்களுக்கு யாருக்காவது இந்த பணி பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நின்று நான் கேட்குறேன், நான் திருவாசகம் பாட தயாராக இருக்கேன், ஒரு 10 பேரை கொடு சுவாமின்னு நான் கேட்குறேன். 10 பேர் இருந்தால் தான், ஒரு 5 பேர் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாலும் 5 பேர் கேட்கலாம், அடுத்த 5 பேர் பாட்டு பண்ண 5 பேர் கேட்கலாம். அப்படி இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது அண்ணாமலையாருக்கு தெரியும். எனக்கு அடுத்த மாதம் போகும்போது நல்ல அடியாரை குடுசாமிங்கிறது மட்டுமே விண்ணப்பமாக செஞ்சு, மற்றும் அந்த அடியார் பெருமக்கள் சொன்ன விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் திருவடிக்கு செஞ்சுட்டு வந்திருக்கோங்க அம்மா. இதுதான் எம்பெருமான் செய்கிற பெரிய 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 மகிமைகள், அவர் செய்கிற திருவிளையாடுகள். அவர் நன்மையே மட்டும்தான் செய்வாருங்க அம்மா. இறைவனுக்கு தீமை செய்யவே தெரியாதுமா. நம்ம இந்த உடம்பு தெரியுது, உயிர் தெரியுதா சொல்லுங்கள்? உயிர் தெரியாது, உடம்பு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்ம என்ன இந்த உயிர் உய்வடைவதற்காக வேலை செய்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இந்த உடம்பை வச்சு தான் உயிர் உய்வடைய வேலை செய்யணும். ஆனால் நம்ம இந்த உடம்பை வச்சு எல்லா வேலையும் செய்கிறோம், இந்த உயிருக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய மாட்டேக்கமே. இந்த உடம்புக்கு தேவையான வேலையை மட்டும்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உயிருக்கான வேலைன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது, முன்னெல்லாம் தெரியாது. இப்போ தான் இந்த யூடியூப்பு அது இதுன்னு வரும்போது, இந்த மாதிரி பேச்சுக்கள் வரும்போது, இப்படியெல்லாம் இருக்குதான்னு கூட இருக்கும். இதில் ஆர்வம் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க, எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க, யார் கூட போய் செய்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. நான் கூப்பிடுதேன், வாங்க அடியார் பெருமக்களே, அன்பொழுக வாங்க, இந்த யாசக பணியில் இணைஞ்சுக்கோங்க, நீங்கள் திருவருள் செய்யுங்க, எல்லாருமா சேர்ந்து என் பெருமானுக்கு பணி செய்வோம். பணி செய்து நம் இறைவனுக்கு திருவடிக்கு போய் அந்த வீடு பேற்றை அடைவோம் என்று அனைத்து மக்களையும் உள்ளன்போடு அவர்கள் திருவடியை பணிந்து வணங்கி அழைத்து திருவருள் செய்கின்றேன்.
எல்லா மக்களும் எல்லா வளனும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று எம்பெருமான் திருவடிக்கு பணிந்து விண்ணப்பம் செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.